கந்தனாவை ஏன் ஜாக்கிரதையா இருக்க சொன்னு தெரியுமா மாஸ்டர் ஜி? நான் இந்த வழி உங்க வீட்டுக்கு வரும்போது அந்த அசிஸ்டன்ட்டும் வேற சில ஆட்களும் கந்தனாவை கொலை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. என்ன பிரமோத்? ராசி வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, முடியுமா உங்களால? ஆனா அதுக்கு பதிலா எனக்கு என்ன கிடைக்கும்? சரி நான் அதெல்லாம் தரேன். ஆனா அவ மட்டும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாது, அது உங்க பொறுப்பு, முடியுமா? இங்க அப்புறம் ஏன் இப்படி முறைக்கிற? ஏதாவது சொல்லணுமா? இந்த ஊர்ல நில சம்பந்தமா எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நினைச்சதுப்பா. யாரு சொல்ற, என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல தலையிடுறதே கிடையாது. இரு, உனக்கு இப்பவே நான் நிரூபிக்கிறேன். ஏய் எருமை, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வா. உங்களுக்கு நிரூபிக்க வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. ஓ ஐயோ, இவ்வளவு நாளா வெளியாளுங்களை தான் தப்பு சொல்லிட்டு இருந்தா, ஆனா இப்போ நம்ம வீட்டு ஆளுங்களே தப்பு சொல்றா. இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளா என்ன? அப்பப்பா அவ பேசுறது காது கொடுத்து கேட்க முடியல. மறுபடியும் என்னாச்சுக்கா? போ நீயே போய் பாரு. நீங்க சொல்ற எதையுமே நான் நம்ப தயாரா இல்ல. இவ்வளவு கீழே இறங்குறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஹே ராசி, என்ன பேச்சு பேசுற நீ? மன்னிப்பு கேளு. முடியாது, நான் மன்னிப்பு கேட்கவே மாட்டேன். ஏய் வந்துட்டியா? வா வா வா, இங்க வா வா. அந்த நில விஷயத்துல நீ இப்ப சம்பந்தப்பட்டிருக்கியா? உண்மையை சொல்லு. நானா? நான் அந்த பக்கம் போவே இல்லையே. அப்ப ராசி என்ன பொய் சொல்றாளா? உன்னால தேவையில்லாத பச்செல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன சார் நீங்க ராசி சொல்றதெல்லாம் வச்சு என்ன கேள்வி கேட்கறீங்களா சார்? நான் அந்த பக்கம் போவே இல்லை சார். உங்க முகத்துல எப்படி அடிபட்டுச்சு? அது நான் சைக்கிள்ல இருந்து விழுந்துட்டேன். பொய் சொல்றீங்க. நீங்க அந்த நேரத்தை அளக்க போகல இல்லையே. அதுக்கு கந்தன் ஆளுங்க உங்களை அடிக்கல? அந்த பக்கம் நான் போவே இல்லை. படிச்சு சொல்லிட்டு இருக்கேன் அந்த பக்கம் போகாதன்னு. உண்மையை சொல்றேன், இவருக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் கொஞ்சம் பேராசைப்பட்டுட்டேன், என்ன நம்புங்க. அண்ணா சொல்லிட்டேன். இப்படி சொன்னா அவ எப்பற நம்புவா? எனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த பாக்குறியா? போ போ போடா. எனக்கு தெரியும் சித்தப்பா, இதுவும் உங்க புது நாடகம் தானே. உன்னால நான் யார்கிட்டயும் முகம் கொடுத்து கூட பேச முடியாது போல இருக்கு. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நொடியும் நான் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன் சித்தப்பா. நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாத. மாஸ்டர் ஜி, அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? என்ன கொல்லவே துணிச்சிட்டாங்க. எப்பவுமே இப்படி கோவப்படாத கந்தா. குழந்தையோட முகத்தை ஒரு தடவை பாரு. அவளுக்கு உன்னை தவிர யாருமே இல்லை. தெரியும் மாஸ்டர் ஜி, அதனாலதான் என்ன மிரட்டி பாக்குறாங்க. அவங்க என்ன ஏதோ பண்ணிடுவாங்களோன்னு ராசி தேவையில்லாம் பயப்படுறா. சித்தி, எங்க இவ்வளவு அவசரமா போறீங்க? வெளியே போறீங்களா? வெளியே வா. நான் எங்க போக போறேன்? உங்க சித்தப்பா தான் வெளியூர் போக போறாரு. சென்னைக்கா? ஆமா, சென்னைக்கு தான். ஏதோ ஒரு இன்விடேஷன் வந்திருக்கான். யாரோடது? உங்க சித்தப்பா யார்கிட்டயாவது எதையாவது சொல்லியிருக்காரா? வரேன், லேட் ஆனா அவர் அதுக்கும் ஏதாவது சொல்வாரு. ராசி, அது வந்து கோகுலுக்கு காலையில இருந்தே உடம்பு சரியில்லை. அப்படியே படுத்துட்டு இருக்கான், எதுவுமே சாப்பிடல. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்காகவும் அவன் யாரு பேச்சையும் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ சொன்னா மட்டும்தான் கோகுல் கேப்பா. ராசி, இந்த பாலை குடிக்க வச்சிடுறியா? சரி. பிரமோத், நீங்க கவலையே பட வேணாம், இவளை நான் பாத்துக்கிறேன். கோகுல், இந்த பாலை குடி. சித்தப்பா, இப்ப நீ எங்க போற? எங்க போறன்னு சொல்லி இருட்டிட்டு வருது. இந்த நேரத்துல நீ தனியெல்லாம் வெளியில போக கூடாது. ஏய், உன்னதானே கேட்டுட்டு இருக்கேன். ஊரை சுத்திக்கிட்டே இருப்பியா? உன்னை நான் எனக்கு விட மாட்டேன். வா, எனக்கு நிறைய வேலை இருக்கு சித்தி. சொல்ல என்ன வேலை? என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அம்மா, அக்கா,